Hi students, welcome back to Only One Marks channel. So 12th standard English grammar seriesல இன்னைக்கு day 4 என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா match the ICs பார்த்துடலாம். ஸோ ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து சம் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏதோ ரேண்டமாக கொடுக்காம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் ஸ்டடி பிளான் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 90 மேலே வாங்கலாம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதான் நான் கொடுப்பேன். இது வந்து செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்கள செலக்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வாங்க மேட்ச் த ஐசிஸ் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஸோ ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ்னா லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ் பற்றி படிக்கிறது. த ஸ்டடி ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பியூட்டி பற்றி படிக்கிறது ஏஸ்தட்டிக்ஸ். நெக்ஸ்ட் த ஸ்டடி ஆஃப் ஸ்பீச் சவுண்ட் ஃபோனட்டிக்ஸ். ஸ்பீச் சவுண்ட் பற்றி படிக்கிறது வந்து ஃபோனட்டிக்ஸ். த ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ் ஜெனட்டிக்ஸ். ஓகே, இது கேட்பாங்க 1 மார்க்ல வரும். த ஸ்டடி ஆஃப் அனலைசிங் இன்ஃபர்மேஷன் ஷோன் இன் நம்பர்ஸ். டேட்டா அனலைஸ் பண்ணுறது பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ கிரிக்கெட்லாம் மேட்ச் பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிப்பாங்க. இந்த பிளேயர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பால் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். த ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் யூசிங் பவர் இன் பப்ளிக் லைஃப். கவர்மெண்ட் பற்றி படிக்கிறது பாலிட்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் த ஸ்டடி ஆஃப் பில்டிங் அண்ட் ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட் ஏரோநாட்டிக்ஸ். ஏர்கிராஃப்ட் பற்றி படிக்கிறது வந்து ஏரோநாட்டிக்ஸ். த ஸ்டடி ஆஃப் மணி அண்ட் காயின். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் ஆகிடும். மணி பற்றி படிக்கிறது, காயின்ஸ் பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா நியூமிஸ்மேட்டிக்ஸ். ஓகே, நியூமிஸ்மேட்டிக்ஸ். நெக்ஸ்ட் த ஸ்டடி ஆஃப் ப்ராசஸிங் டேட்டா ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் ரெட்ரீவல். டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறது. ஓகே, ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டடீஸ் பற்றி படிக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்ஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் சொல்கிறாங்களே, ஸோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். த ஸ்டடி ஆஃப் த வே தட் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஈச் அதர். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ டைனமிக்ஸ். ஸோ அவ்வளோதான், ஒரு சின்ன டெஸ்ட் ஆஸ் யூஷுவல். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறதுக்காக நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். த ஸ்டடி ஆஃப் ஸ்பீச் சவுண்ட், த ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ், த ஸ்டடி ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பியூட்டி. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம நாளைக்கு வேற ஒரு கிராமர் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் அதில் செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்கள செலக்ட் பண்ணி உங்களுக்கு அட்ரஸ் கேட்டு இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டோட ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல், ஸோ திஸ் வீடியோ இஸ் மேட் பை ஸ்மார்ட்லேண்ட் டியூஷன் ஃபார் 10th 11th and 12th வேலூரில் இருக்குது. ஸோ வேலூர்லேருந்து யாருன்னா பார்க்குறீங்கன்னா எங்கள் பப்ளிக் எக்ஸாம் கோச்சிங் ஆஃபர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.